வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும். உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். நாம் உண்ணக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் அழிக்கப்படாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள். ஒரு மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் உடலிலும் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய அடுப்பாங்கரையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளை கொண்டும் நமது வீட்டிற்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளை கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள், வேர்கள், பட்டைகள், இலைகள், காய்கள், கனிகள், பூக்களை கொண்டும் நம் உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு அதனை சூரணமாகவோ கசாயமாகவோ எப்படி செய்து நாம் பயன்படுத்தலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு இயற்கை பானம் தயாரிக்கப் போகின்றோம். இயற்கை பானம். இந்த இயற்கை பானம் என்று சொன்னால் நம்மளுடைய உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த இயற்கை பானம் நமது உடலுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடியது. பல வருடங்களாக துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த இயற்கை பானம் ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது. நம்ம வீட்டுக்கு அருகாமையிலையும் நமது வீட்டிலையும் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த இயற்கை பானம் எந்த குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கும் என்று கேட்டால், முடி உதிர்வதை தடுக்கும், பொடுகு தொல்லைகளை போக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், அதிகப்படியான பித்தத்தை தணிக்கும், வயிறு சார்ந்த குறைபாடுகளை போக்கும், குடல் பூச்சிகளை முற்றிலுமாக அழிக்கும். இதைவிட முக்கியம், சர்க்கரை நோயாளிகள் தினந்தோறும் உணவுல எடுக்கக்கூடிய ஒரு பானமாக திகழக்கூடியதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பானம். இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு மருத்துவ குணம், இவ்வளவு குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய அந்த பானத்திற்கு பெயர் என்ன என்று கேட்டால் கருவேப்பிள்ளை பானம். அது கருவேப்பிள்ளை சாறு அல்லது கருவேப்பிள்ளை ஜூஸு. கருவேப்பிள்ளை சாறு அல்லது கருவேப்பிள்ளை ஜூஸு. அப்ப இந்த கருவேப்பிள்ளை சாறு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள்
ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி அளவு, வேப்பங்கொழுந்து 10 வரை, ஒரு 10லிருந்து 15 அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவல் மரத்தினுடைய இலை, அந்த இலையில மிக மிக எலசாக துளிர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்கக்கூடிய இலை ஒரு 10, எலும்புச்சம்பழச்சாறு ஒரு தேக்கரண்டி. இந்த 5 விதமான பொருட்கள் தான் தேவை. அப்ப இந்த கருவேப்பிள்ளை ஜூஸ் தயாரிப்பதற்கு தேவையானவை எவை எவை? கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி, வேப்பம் கொழுந்து 10 வரை, 10 எண்ணிக்கை அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவல் மரத்தினுடைய அந்த இலையினுடைய துளிர் ஒரு 10, எலும்புச்சம்பழச்சாறு தோலோடு ஒரு தேக்கரண்டி. இதுதான் இந்த ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள். இதுல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலனா கூட பரவாயில்லை, மற்றவற்றை நாம் சேர்த்து பயன்படுத்தினாலும் ஒரு நல்ல பலனை நாம் பெற முடியும். அப்ப இந்த பொருட்களை வைத்து எப்படி இந்த கருவேப்பிள்ளை சாறு செய்வது என்பதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு அந்த வேப்பிலையை எடுத்து சுத்தப்படுத்தி, கொத்தமல்லி தலையையும் எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி, அந்த வேப்பம் கொழுந்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி, நாவல் இலை துளிரையும் சுத்தப்படுத்தி, அனைத்தையுமே கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தலை, வேப்பம் கொழுந்து, அப்புறம் நாவல் இலை துளிர், இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி கழுவி அதனை மிக்சியில போட்டு அதுல அரை எலும்புச்சம்பழச்சாறை ஊற்றி 3 டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு 300 மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து, தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நன்றாக அரைத்து சாறாக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான ஒரு செய்முறை. என்ன பார்த்தோம்? கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை, வேப்பங்கொழுந்து, நாவல் இலை துளிர், எலும்பு எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி மிக்சியில போட்டு 3 டம்ளர் தண்ணீர் அல்லது 300 மில்லி அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து சாறாக்கி வடிகட்டி எடுத்துக்கொண்டோம். எடுத்துக்கிட்டாச்சா? இந்த சாறு எந்த குறைபாடு உள்ளவர்கள் எடுக்கலாம்? அதிகமாக முடி கொட்டு கொண்டிருக்கும், அந்த முடி கொட்டுதலை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கருவேப்பிள்ளை சாறை அருந்தலாம். பொடுகு தொல்லையினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் இந்த கருவேப்பிள்ளை சாறு அருந்தலாம். அதிகப்படியான பித்தம் உடம்புல இருந்து அதனால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்கள், பித்தத்தை தணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கருவேப்பிள்ளை சாறை அருந்தலாம். குடலில் பூச்சிகள் வெளியேறாமல் அதனால் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் இந்த கருவேப்பிள்ளை சாறு அருந்தலாம். இதைவிட முக்கியம், சர்க்கரை குறைபாட்டினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பல வருடங்களாக மாத்திரை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள், சர்க்கரைக்காக மாத்திரை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள், இந்த கருவேப்பிள்ளை சாறு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கருவேப்பிள்ளை சாறை ஒருவேளை காலை வேளையில தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரலாம். எத்தனை நாள் எடுக்கலாம்? குறைந்தபட்சம் ஒரு 21 நாள் எடுங்க. இந்த 21 நாள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து பின்னாடி நமக்கு தேவையா என்பதை நீங்கள் உணர்ந்து மறுபடியும் தொடரலாம். அப்போ காலையில் வெறும் வயிற்றுல இந்த கருவேப்பிள்ளை ஜூஸை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா
செரிமான சக்தியை சீராக்கும், முடி கொட்டுதலை தவிர்க்கும், பொடுகு தொல்லையை போக்கும், குடல் பூச்சியை ஒழிக்கும், வயிறு சார்ந்த உபாதைகளை தீர்க்கும், அதிகப்படியான பித்தத்தை தணிக்கும். சர்க்கரை நோயாளிகள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இயற்கை பானமாக இருக்கக்கூடியதுதான் இந்த கருவேப்பிள்ளை சாறு. இப்ப பயன்படுத்தி பார்க்கலாமா? அப்போ இது நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய. இதுல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா கவலை வேண்டாம், மற்ற பொருட்களை நீங்கள் சேர்த்து பானமாக தயாரித்து தொடர்ந்து குடித்துக்கிட்டு பாருங்க, பலனை உணருங்க, மற்றவர்களுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு இயற்கை பானம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி.